Movie Buffs Meetup. Hola, hi. So this is Movie Buff Group, guys, and this is it's a collective space of movie well-wishers and movie watchers, and we have been watching for the past 5 years. And I'm also a fellow movie buff. My name is Ram, and I'll be the moderator for the show today. So I'm a theatre artist. I'm an ardent movie lover, just like every single person over here. So we have a small agenda over here. So I introduce the movie, and then I introduce the speakers. We have 3 special speakers lined up for every week. And this week we have Kirkan, Wilson, and Fakhruddin in the same order of review. So superb. As the screen says, we have Little Women, an award-winning movie. And so rather than me explaining, I'll rather call the speakers to tell their views about the movies. So the first speaker is going to be an IT enthusiast, but more than the job, he loves writing. Over the past 4 to 5 years, he has been writing. In 2018, he switched to the digital mode, and he has this Kirkan is the media channel that he has. Over to you, welcoming Mr. Kirkan. Yay! Hi, welcome. Naam Kirkan. This is my usual intro in my channel. This is the first time live on our review. By the way, behind the scenes, I have some scripts also. I mean, basically, I note some points. So, அப்போ நான் points பார்த்தா நான் பேச முடியும். அதை நான் frankly சொல்லிடுறேன். Okay, as a whole part, Little Woman. I want to know, so I want to say great. First content wise பார்க்கலாம், and then whatever the plus minus whatever I feel அப்படிங்கறத நான் கேட்டகரைஸ் பண்ணிடுறேன். ஸோ ஒரு கண்டென்ட் வைஸா பார்க்கும்போது ஒரு அவுட்டர் லேயரா பாத்தீங்கன்னா ஒரு 4 விமென்ஸ் ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து எப்படி வளர்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேஷனேட் இருக்கு அவங்க லைஃப்ல. அந்த பேஷன்ல எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவைஸ் ஆகுறாங்க, அண்ட் தென் அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்றதுதான் ஒரு அவுட்டர் லேயரோட இந்த ஸ்டோரியோட இந்த மூவியோட ஸ்டோரி பேஸ் லைன். பட் இன்னொரு லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லேயர்ஸா உள்ள நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா ஒரு லைஃப்ல இருக்க ஏற்றத்தாழ்வுகள், அந்த சமுதாயத்துக்கு ஏற்றத்தாழ்வை காமிச்சிருப்பாங்க. ஒரு சைடு வந்து லாரன்ஸ் ஃபேமிலி வந்து ஒரு பெரிய ரிச் ஃபேமிலி இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இவங்க இருப்பாங்க, ஜோ ஃபேமிலி, மார்ச் ஃபேமிலி. அண்ட் தென் இன்னும் இதை விட ஏழையான ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மேல இருக்கவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு சர்க்கிள் வந்து ஒவ்வொருத்தருக்கு நம்ம செஞ்சு வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அந்த லேயர்ல காமிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வார் பீரியட்ல எப்படி இருக்கு, அந்த வார் ஃபேமிலி வந்து ஒரு வீட்டுல இருந்து ஃபேமிலில இருந்து அவங்க வாருக்கு போயிருந்தா அவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பிளஸ் வந்து அதே மாதிரி அந்த வார்ல வந்து கஷ்டப்படுறாங்க. சொல்ல 4 பசங்க இருக்காங்க, அதுல ஒருத்தர் வந்து செத்துட்டாரு, ஒருத்தர் பிரிசன்ல இருக்காரு, ஒருத்தர் நாட் வெல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஹவு அந்த டிஃபிகல்ட்டி அந்த பீரியட்ல இருக்கு. ஸோ நம்ம ஹஸ்பண்ட் அங்க இருக்கும்போது அதே மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ல இருக்க அவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய லேயர்ஸா வந்து இந்த மூவில வந்து இருக்கு இந்த கண்டென்ட் வைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் அண்ட் மைனஸஸ் பார்த்தலாம். பிளஸ் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் ஹியரிங் ரைட், பிகாஸ் ஐ திங்க் நெட் ப்ராப்ளம் போய் போயிருந்தேன். So next plus பார்க்கும்போது characterizations. The main lead 4 characterizations. ஜோ ஆர்டரா பார்த்தா மேக், ஜோ, அண்ட் தென் ஏமி, அண்ட் தென் பெத் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த லீட் ரோலா அப்படின்னு பார்த்தா நம்ம ஜோ தான் மெயின் லீட் ரோல். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டரைசேஷனோட நான் ஒரு செக்ரிகேட் நான் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். இதுல வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, பாசிட்டிவ் சைடு வந்து எந்த ஒரு கேரக்டருமே வந்து நெகட்டிவா போர்ட்ரேட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ நெகட்டிவா போர்ட்ரேட் பண்றதுக்கு சில கேரக்டர் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லாரன்ஸ் ஃபேமிலியில இருக்கவங்க, ஆர் வந்து அந்த ஆண்ட் மேட்ச் அந்த ஆன்டி இருக்கவங்க அவங்க. அண்ட் தென் வந்து எனியே வந்து ஒரு நெகட்டிவா வரதுக்கு நிறைய வாய்ப்பு உள்ள ஒரு கேரக்டர். பட் யாருமே வந்து நெகட்டிவா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லைங்க. ஸோ அந்த வகையில வந்து ஒரு இது. ஏன்னா எமி பார்க்க ஒரு இடத்துல வந்து ஷீல் பி ஜெலஸ் ஆன் ஜோ. அந்த கதையெல்லாம் கிழிச்சு போடும்போது சரி, அதுக்கப்புறமா அவனுக்கு ப்ரொபோசல் வரும்போது சரி, ஷீல் ஆல்வேஸ் ஒரு லைட்டா ஒரு ஜோ மேல ஒரு இதுவா நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் எங்கேயுமே அந்த எந்த ஒரு கேரக்டருமே நெகட்டிவா காட்டவே இல்லை. லைஃப் இஸ் கோ ஆன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அப்படியே ஒரு எமி கேரக்டர் அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஜெலஸ் கேரக்டர், ஒரு கிரீடி கேரக்டர் தான்.
பட் இன்னொரு இடத்துல பார்க்கும்போது she will be stand she says that ஒண்ணு வந்து நம்ம வந்து போனா ஹைவேல போயிடணும், நம்மளோட ஃபேமஸ் ஆயிடணும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம இருந்துடணும், நடுவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மள மாதிரி ஒரு நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மைண்ட் செட் வந்து அந்த இடத்துல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அந்த கேரக்டர் மூலியமா. அண்ட் தென் ஒரு க்ரோயிங் பீரியட்ல இருக்க நிறைய பேருக்கு அந்த தாட் வரும். ஸோ அது அந்த ஒரு கேரக்டரா பார்க்கும்போது ஷி நாட் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் கேரக்டர் மேக் ஷி ஹாஸ் அ பேஷன் ஆஃப் ஆக்டிங் ஆர் சம்திங் எல்ஸ், பட் ஷி வாண்ட்ஸ் ஒன்லி ஃபேமிலி அண்ட் லவ் இருந்தா போதும். ஈவன் தோ ஜோ வந்து நீ கல்யாணம் பண்ணிக்காத போகாத அப்படிங்கிற சொல்லும்போது இல்ல எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஷி இஸ் ஸ்ட்ராங் எனஃப். அண்ட் பெத் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம். அதே மாதிரி இன்னொரு ஆப்போசிட் சைலண்ட் கேரக்டர், ஷி இஸ் ஒன்லி பிளேஸ் ஆன் பியானோ எவ்ரிதிங், பட் ஏன்னா ஃபேமிலி போதும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி 4 கேரக்டர்ல இருக்கும்போது இது தவிர ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு லேயர்ல வந்து வர்றது எந்த கேரக்டர்னா ஜோ, நமக்கு லீட் ரோல். ஸோ ஷி இஸ் வெரி இண்டிபெண்டன்ட் அண்ட் எவ்ரிதிங். தட் வாஸ் ஆசம் கேரக்டர். என்னன்னா இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்காக மட்டும்தான் அவங்க போராடுற ஒரு கேரக்டரா இருப்பாங்க. பட் அந்த ஃபேமிலி வந்து என்னால வந்து செய்யணும், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கும்போது ரொம்ப ஒரு சூப்பர் கேரக்டர். Just a minute, I missed out some points. அவங்களோட கான்பிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொடுக்கும்போது வேற நேம் எல்லாம் கொடுப்பாங்க, ஃப்ரெண்டோட நேம் எல்லாம் சொல்லுவாங்க, ஃப்ரெண்டு தான் பண்ணாங்க. பட் லாஸ்ட்ல அந்த அவங்க ஸ்டோரி ஒரு கான்பிடென்டா அந்த டீல் எல்லாம் பேசும்போது அந்த ஒரு ஆட்டிடியூட் ஷி வே தி கன்வே, அந்த கேரக்டரைசேஷன் கன்வேஸ் அந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஓவர், எப்படி லைஃப் சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்த வந்து சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. திஸ் இஸ் ஆர் தி மெயின் கேரக்டரைசேஷன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 4 கேரக்டரைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்கிரீன் பிளே. ஐ வாண்ட் டு சே இட்ஸ் அ நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே. ரொம்ப ஸ்வாப்பிங் இருக்கும், போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனா அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா மேட்ச் பண்ணியிருப்பாங்க அந்த நான் லீனியர்ல பொறுத்த வரைக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எல்லா ஸ்டேஜஸ்மே அந்த எந்த ஸ்கிரீன் ஆகுதோ அதே அந்த ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே செட் பண்ணியிருப்பாரு. அந்த ஊருக்குள்ள வரும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு கடையில வந்து ஆலிவர் அப்படிங்கிற ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். அதே அந்த 4 பேர் அந்த கடையில ரிவர்ஸ்ல அவங்க பிளாஷ்பேக்ல வரும்போது அதே கடை உங்களுக்கு இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து அந்த நான் லீனியர் ரிலேஷன் ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. பட் ஒரு இதுல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டாப்பிங் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அன்டில் அன்லெஸ் இந்த ஜோ கேரக்டர் ஊருக்கு போற வரைக்கும் அது கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா எது வந்து ஸ்வாப் ஆகி வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கும். அது கேரக்டரைசேஷன்ல பார்க்கும்போது நான் ஜோவை பத்தி நான் சொல்ல ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன். என்ன அப்படின்னா she will be everything will be related to that character. பாத்தீங்கன்னா she will do anything for her family சொல்லும்போது ஸ்டார்டிங்ல ஒரு பிளாஷ்பேக்ல இடத்துல வந்து அவருடைய முடியை வந்து அவ வந்து மெக்கோட முடியை தெரியாம அவ எடுத்துட்டு இருப்பா. பட் இட்ஸ் ரிப்ளிகேட் டு ஹர். ஸோ அவர் வந்து இந்த ஃபேமிலிக்காகவே அந்த முடியவே எடுப்பா. ஸோ அங்கேயும் வந்து ஒரு ரெஃபரன்ஸா வந்து அந்த பிளாஷ்பேக்ல செட் பண்ணிருப்பாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா யூ கேன் ரிலேட் ரெஃபரன்ஸ். ஸோ ஒரு இடத்துல முடியை கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு இடத்துல வந்து அவங்கதான் வந்து மெக்கோட முடியவே எடுத்திருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் தி ஸ்கிரீன் பிளே அண்ட் கேரக்டரைசேஷன். இன்னொரு மைனஸா எனக்கு தோணுச்சு என்ன ஸ்கிரீன் பிளே அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா பார்க்கும்போது லிட்டில் பிட் தே ஃபீல் கெட் போர்ட் ஆர் லேக். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மெலோ டிராமா ஒரு ஃபேமிலி ரொமான்டிக் டிராமால வந்து ஒரு ஸ்லோனஸ் இருக்கதான் செய்யும். அது இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குதான் செய்யும். நம்ம கொஞ்சம் அதை பொறுமையா பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் ஜென்ரல் ஆடியன்ஸ் நிச்சயமா இருக்கும். அடுத்து வந்து ஃபைனல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா ஜோடைய அந்த மேரேஜ், அவங்களுடைய டயலாக் ஒரு விஷயம் ஒரு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் a minute, மேரேஜ் இஸ் எக்கனாமிக் ப்ரிப்போசிஷன் ஈவன் இன் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு டவுட் வரும் வெதர் ஷி காட் மேரிட் ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வரும். என்ன அப்படின்னா இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டோரிக்காக தான் மேரேஜ் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மூவில பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அண்ட் ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிற கேரக்டர் வந்து லாஸ்ட் வரும். ஸோ நீங்க ஆஸ் எ மூவியா பார்க்கும்போது வி கேன் see she is not married or we can married அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்துட்ட மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா ஒரிஜினலா அந்த ரைட்டர் அவங்க இருக்காங்க இல்லையா, அந்த லூயிசா மே அலக்கட் அந்த ஸ்டோரியோட ரைட்டர் அந்த நாவல் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க.
ஸோ அந்த ஒரிஜினல் ரைட்டர் பாத்தீங்கன்னா ஷி இஸ் சிங்கிள், ஷி இஸ் நாட் கெட் மேரிட். ஒரிஜினலி ஜோ கேன் இஸ் நாட் மேரிட், பட் அந்த மூவியா நம்ம பார்க்கும்போது லிட்டில் உமன் மூவில ஷி இஸ் காட் மேரிட் ஆஸ் வெல் ஹர் ஸ்டோரி ஆல்சோ மேரிட். நீங்க ஒரு மூவியா அந்த லிட்டில் உமன் ஒரு மூவியா பார்க்கும்போது ஷி மேரிட் அப்படிங்கிற கன்க்ளூஷன் தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஸோ ஓவரால் வந்து இட்ஸ் ஒரு லைஃப் டிராவல் மூவி ஆஃப் 4 கேர்ள்ஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு மைனஸ் ஆப்பட்ட விஷயம் என்னன்னா, ஜோ கேரக்டருக்கும் எமி கேரக்டருக்கு இருந்த அந்த ஒரு இன்டென்ஸ், அந்த ஒரு டெப்த் வந்து ஸ்கிரீன்ல கொடுத்திருந்தாங்க. பட் அதே சேம் அஸ் அதர் 2 கேரக்டருக்கு வந்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிற எனக்கு ஃபீல். பெட் கேரக்டரையும் மெக் கேரக்டரையும் அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா மெக் பாத்தீங்கன்னா ஒரு லைஃப்ல கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க. பெட் வந்து ஓகே சைலண்ட் கேர்ள், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஹீல்னஸ் வருது, அவங்கள மாதிரி போயிருக்காங்க. ஸோ அந்த டெப்த் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் பிளேல வந்து இந்த ஜோக்கும் எமிக்கும் கொடுக்குற அளவுக்கு வந்து இவங்க 2 பேருக்கு கொடுக்கல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய தாட். ஸோ திஸ் இஸ் வாட் மை ஓவரால் ரிவ்யூ, ஐ மீன் ஓவரால் மை திங்கிங், என்னுடைய ஒப்பீனியன் அபவுட் திஸ் லிட்டில் உமன். Thank you. Awesome. You just took us through the basic storyline, and before we have some understanding to listen to the other viewers. Thanks for that. Awesome. The next reviewer who I'm gonna invite is like 95% of the world cinema க்கு நம்ம broadcast பண்றது இந்த ஒரு க்ளூ கொடுத்தாலே கண்டுபிடிச்சிருவீங்க. Fine. இந்த ஒரு ப்ரொடக்ஷன், இவர் ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஓகேவா? பட் தி it's a mathematical shape dash cinemas. Can you guess it? Cube. Yay! Yes, he's from Cube Cinemas, guys. And Wilson. So cinema, and like Anant was telling to Wilson that we all have different profession and our hobby is movie. Wilson raised the hand. We all have profession in movies. Adha taandi hobbies ku I'm going to review today. Yes, with that I'm inviting Wilson. Over to you. Hey guys, very good evening. Hope you're all staying safe. Yeah, hi. So cheers for all for joining this Zoom movie buff meetup. So my name is Wilfer. So I'm Wilfer Wilson, and I've been working for a few YouTube channels in the past, and for the past 2.5 years I've been working for this organization called Cube Cinemas. So like for you, movies for most of you guys, like movies release ஆகலாம், ஓகே ரிலீஸ் ஆகல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு மூவி ரிலீஸ் ஆகலாம் அது பெரிய பிரச்சனை. ஸோ மை லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் மூவி ரிலீசஸ் அண்ட் மால்ஸ்லாம் இருக்கணும். ஸோ தியேட்டர்ஸ்க்குலாம் மக்கள் போகணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் என்னுடைய லைஃப் ஓடும். நானும் ஜாலியாக உட்காந்து ஜூம் காலில் ரிவ்யூலாம் பண்ணலாம். இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ திட்ஸ் அபவுட் மீ. ஸோ எல்லாரும் மாதிரியும் வந்து பேசிக்கா வந்து ஐ எம் நாட் அ குட் ரிவ்யூவர் கைண்ட் ஆஃப் அ திங், பட் ஐ வாட்ச் மூவிஸ் லைக் 2 to 3 movies per day, not in a quarantine period but normal day. And on to this movie, quarantineல இந்த மூவி பார்க்கலாமானா I would suggest definitely no, because already we are most of us in a depressed state, like we have no idea what to do. பட் இந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு மெலோ ட்ராமா ரொம்ப ஸ்லோவா போறது வந்துட்டு நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்களான்னு தெரியல. But there are a group of people like movie fanatics who only love to watch documentaries, illa vandu Oscar films, Oscar nominated films தான் பாப்பீங்க அப்படின்னா yeah, this is a good go. So speaking about the movie, bit வச்சிருக்கேன் சைட்ல, ஸோ அதான் பார்த்துட்டு இருக்கேன். So this is a melodrama actually. This is based upon the novel, like நிறைய movies வந்து is based upon novel, and this is also one among them. So this is based upon a novel which is written by Louisa May. So this is basically like typical, if you watch it scene by scene, you can actually relate this to the Tamil serials. So Tamil serial வந்து ரிலேட் பண்ணடா டேய் 6 ஆஸ்கார் அவார்டு கொடுத்துருக்காங்க, தமிழ் சீரியலுக்கு ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்குறீங்களா? ஏன்னா யோசித்து பாருங்க, ஒரு அம்மா, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் சீரியல்லையும் ஒரு அம்மா கேரக்டர் இருப்பாங்க, 4 பொண்ணு. ஸோ இதுலேயும் வந்து 4 பொண்ணு, 4 பேருக்குமே வந்து ஒரே மைண்ட் செட் இருக்கவே இருக்காது. அதே தமிழ் சீரியலில் பார்த்தீங்கன்னா 4 பொண்ணுக்கு ஒரே மைண்ட் செட் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர். திடீர்னு அப்பா ஒரு கேரக்டர் இருக்குமா, அவர் எங்கடா அப்படின்னா அப்பா வந்து ஒரு மாதிரியான கொஞ்சம் லோவா டம்மி பீஸாவே எல்லாம் வந்துட்டு அப்பா இறந்ததாக ஒரு கார்னர்ல ஒரு போட்டோ போட்டு மாலையெல்லாம் போட்டு காமிப்பாங்க, இல்ல அப்பா இல்லவே இல்லைன்ற மாதிரி காமிச்சிருவாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் அப்பா வந்து எங்க இருக்காருன்னா யூனியன் ஆர்மியில வந்து வெட்டரனா இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தமிழ் ரிலேட்டடா கொஞ்சம் ஃபன்னியா நாமளே இமேஜின் பண்ணி பாக்குற மாதிரி ஒரு மூவி தான். ஸோ
ஸோ இதில் காஸ்டியூம் டிசைனிங்க்கு ஆர்ட் டிரெக்ஷனுக்கு வந்து இட் ஹஸ் ஒன் ஆஸ்கர்ஸ். ஸோ இதில் காஸ்டியூம் டிசைனிங் ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. 18th centuryல நடக்கிற இந்த மூவி வந்து இது கதைக்களம் வந்து 18th century நடக்கிறதுன்றதுனால மோஸ்ட் ஆஃப் தி டிசைனிங், ஆர்ட் டிசைனிங் பார்த்து செட் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து மியூசிக் பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் லைக் கம்ப்ளீட்லி டிசைன்ட் அண்ட் கம்ப்ளீட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு பிளே இட் ஆன் 18th century. என்ன நடக்குமோ அங்கே இருக்குமா நிறைய மூவிஸ் இருக்க ரெஃபரன்சஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. I could see most of the costume designs like Sweeney Todd the Barber, Johnny Depp நடிச்ச ஒரு மெலோட்ராமா. ஸோ அந்த மாதிரியான நிறைய ரிலேட்டபிள் சீன்ஸ்லாம் அதை பார்க்கலாம். ஸோ அகெயின் வந்து ஒரு கேரக்டருக்குமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக மதர்லி கேரக்டருக்கு வந்து அவங்க மம்மி வந்து நம்ம கிறிஸ்மஸ்க்கு நல்லா சாப்பிட்றோம். ஒரு சீன் வந்து கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் வந்து ஃபீஸ்ட், தே வில் ஃபீஸ்ட் ஆன் அ கிறிஸ்மஸ் திங். ஸோ உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. நம்மளோட ஏழையா ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா லைக் இட் வில் பி கிரேட் கிஃப்ட் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதர்லி கேரக்டர் அப்படிலாம் வந்து நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த 4 பொண்ணுங்களோட கேரக்டர் ஜோ, பெத், மேக், அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் ஏமி. ஸோ இவங்க 4 பேருக்குமே 4 டிஃப்ரெண்ட் பேஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 4 டிஃப்ரெண்ட் பேரோட பேஷன்ஸ் வந்து எப்படி அச்சீவ் பண்றாங்க. இனிஷியலா மூவி ஸ்டார்ட் ஆனும் போது ஹவு தே வேர் and how their attitude completely changed towards the end of the movie, அதெல்லாம் கூட portray பண்ணிருக்காங்க. I would say Joe is the main character because initially when the movie starts she is bargaining with the publisher about her novel, and again end of the movie la வந்து she is bargaining again, not bargaining, again having a attitude conversation. Attitude na ஒரு positive attitude conversation oda she is bargaining about selling her novel. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஐ ஆக்சுவலி வாண்ட் டு ஆட் ஸோ மச் ஆஃப் பாயிண்ட்ஸ், பட் இங்கே நிறைய பேர் மூவி பார்க்கறதுனால ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாய்லர் ஹியர். ஸோ எவ்ரி வந்து ஐ கேவ் சம் ஜஸ்ட் ஆஃப் தி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் கேரக்டரைசேஷன் வாஸ் குட், காஸ்டிங் வாஸ் குட், ஆர்ட் டைரக்ஷன் வாஸ் ரியலி குட். அண்ட் திஸ் இஸ் அகேன் a little disclaimer from my end, this is a melodrama. This you actually need a lot of patience and lot of a good complete knowledge about things where you need to have to watch this movie. So this is about the movie, small review from my end. Thank you guys. Yay, awesome. Thank you. Emma Watson la irukra movie Tamil serial oda compare பண்ணிட்டீங்களே அப்படினா. I felt it, bro. Okay, thank you. The third reviewer is நம்ம வீட்டு செல்ல பிள்ளை. So he's a movie buff and he is part of the social media team, all those Instagram posts, and he is part of the team. The founder of Ledger 360, an accountant by profession and a travel enthusiast. இப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா மூவியோட பேனர் வச்சிருப்பாரு அவரு. And welcoming Fakhruddin, the third speaker. Yay! Thank you Gilbert for the intro. Scriptல எழுதி வச்ச மாதிரியே பேசுனீங்க கரெக்ட்டா? That's my job. Okay. So moving on to the movie. So The Little Woman, as we all know, directed by Englishல பேசலாம் இல்லையா? Yes. Okay, Little Woman directed by Greta Gerwig. You wrote a movie that actually struck. I became a fan of was Lady Bird. Same cast, same leading role by Saoirse Ronan. I think I pronounced right. Okay, so starting with this movie, I felt it should be watched on a Sunday afternoon, sipping a cup of coffee or a tea, relaxed, getting cozy on a couch. That's how the movie's entire setup is, with the direction and the scenes that have been set up. The director and the writer, both are the same. Gerwig gets right to the heart of it, capturing small everyday rebellions of the story and making it as current as it was 150 years ago. From the very beginning, there was a number of iconic beauty moments. You would see the moments here would be from burnt hair, too much rogue, and a crop that cost tears. It was all there. It was a proper drama. And talking about the cast here, Emma Watson, Saoirse Ronan, Eliza Scanlon, and Florence Pugh. These 4 March sisters named as Meg, Jo, Beth, and Amy, they bring in freshness to the cast. They don't seem like amateurs, though they are the new time. I've seen them first time on the screen, except for Emma Watson and Saoirse. The amount of freshness that they bring and the exuberance of energy that is there
along with an appetite for clothes, books, baked goods, and adventure. It's really amazing, and you get a pleasant moment when you see this movie. And these four characters, their temperament varies and their talent also varies. You can't judge weigh each one's role that they play. You can't quantify it because each one plays a role in the most amazing and a beautiful manner. There is mix and match, game of identification there. It's like they've been competing with each other. Talking about the moments that I enjoyed here, from Joe's burning of Meg's hair to Amy's Parisian transformation, it has plenty of poignant beauty moments. Let me talk about two moments that I actually adored. One is where we are usually used to seeing conversations about hair and makeup in films and novels portrayed as really frivolous and silly stuff. But here, that scene is beautifully shown. The beauty of the scene that's there, where there's a conversation with Meg and Joe about the hair curls that they have. The situation is timeless and evocative, and every beauty has been shown in the most amazing way. The second scene is where Joe goes for the chop. That's where when Marmee receives the news that the March girl's father has been taken ill, she gets ready to leave and helps him conflace. So after the scene, they see her with her chopped hair, and the amount of tear that comes from that scene is really heartfelt. And these are the two scenes that I felt were worth talking about. Apart from that, each one has their own moments in the movie. Now, again, this movie came up with 6 nominations and took away one for costume designs, which is really imperative because the costumes are amazing and beautifully designed. The crown jewel of Little Women would be Joe. Gerwig has given all the limelight on her. Not talking, they have built a good relation from Lady Bird also. It's a glorious connection that's been seen among these four. And yeah, to sum it up, it's a movie that is like we said, it's a melodramatic movie and quite pleasant. You have your moments, and it's quite slow, but you have those shutter moments where where they go back and forth. That keeps you engaged. So on a whole, it's a good movie to watch with your kith and kins and family. On, like I said, on a Saturday to just feel relaxed or something. Yeah, I think that's all. Awesome. Gilbert, over to you. Thank you, bro. Like there was a question of whether we should watch the movie or not, because after the second reviewer, now you again got it back to the middle ground, leaving us with the question: okay, should we watch or not? Okay. Thank you, and thanks for adding the portion on the awards and the costume design factor. That was one of the main reasons why we took this movie itself for this week. Awesome, Casey. I would love to hear you as one of the 2-minute speakers, since you said you mentioned a comment about the book. I would love to hear your 2-minute review, if you can. I just read both the books of the author, The Little Men and Little Woman, and the novel is very fantastic. And it was written in the year 1868. And during those medieval periods, the whole entire world was into a major transformation of culture, tradition, and the family and society. How each and every person has to behave, talk, the walk of life, everything. So we can someone was saying that they compared it to Tamil novels, but my view is that Tamil novels only have copied from those kind of medieval books, because the present generation, I'm sure that nobody would have read so many books of this old era. And almost, my view, almost 100% they have covered in the movie. Whatever they showed, they covered from the book, but there are many aspects in the book which is not covered. As Fakhruddin told, for a 2-hour movie, it is very tough to almost cover all the entire 500 pages or something like that. And the vocabulary is very excellent and good. So this is my view. And they have even like matched like Pride and Prejudice movie, a kind, compared to the book description of the dressing, of the style, of the environment, the city, I mean to say, the village side setup, and all the younger generation, new generation, how to move with people, what are the expectations of the society, all those aspects. It is really a wonderful movie that each and everyone takes part of their own roles and responsibilities, respecting each person's
individuality. That's all I can say. Awesome. Thank you, Casey. Thank you. Thank you. Welcome. Wild call பண்ணிட்டேன். Sorry. Yeah. Chandru, you have 1 minute. Yeah, thanks. I'll give a just short review, like my review, 1-page review. Just likes and dislikes. Likes பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் ஒரு அடாப்டேஷன் மூவி. ஸோ அந்த ஆத்தருக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸ், அந்த படம் போடும்போதே லிட்டில் உமன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆத்தர் நேம் இருக்கும். வைல் எண்டிங் த மூவி நேம் வந்து லிட்டில் உமன் போட்டு கீழே வந்து ஜோன் அந்த ஆத்தரோட நேம் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து அந்த கனெக்ஷன் வந்து இட் வாஸ் ரியலி குட். And the art department done a fabulous job. They selected few places. ஏன்னா அது திரும்ப பீரியட் மூவி, யூ ஹேவ் டு புட் so much of sets if you go everything in a live அப்படின்னா. ஸோ தே செலக்டட் ஃபியூ பிளேசஸ். ஸோ அந்த இடத்த மட்டும் அவங்க ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்குள்ளே அந்த பீரியடை வந்து அவங்க ரன் பண்ணது வந்து இட்ஸ் பிரில்லியன்ட் ஐடியா. நம்பர் 3 கேட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டரேஷன் ஆர்க் வந்து இட்ஸ் ரியலி டிஃப்ரெண்ட் டு எவ்ரி ஒன். ஜோக் வந்து வென் மூவி ஸ்டார்ட் வித் ஒரு மாதிரி கையாசாரா ஸ்டார்ட் பண்ணுவா. இந்த ஸ்டோரி எந்த இல்லை, என்னோட ஃப்ரெண்டு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கையாசா ஸ்டார்ட் பண்ணுவா. பிகாஸ் அவளோட கான்ஃபிடென்டே இருக்காது, ஸ்டோரி நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான். பட் அட் த எண்ட் ஆஃப் த சீன் ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட். என்னோட ஸ்டோரி நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது இட்ஸ் ஓகே டு கோ வித் காப்பிரைட்ஸ். அதை வந்து விற்காம அவளே வச்சுக்கிறான், பரவாயில்ல, இது பின்னாடி வந்தாலும் பரவாயில்ல, பட் டெஃபினெட்லி ஐ கெட் மோர் அப்படின்னு அவளுக்கு தெரியும் போது அவ வந்து ரொம்ப வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல்ல வந்து கொண்டு போன விஜயம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து மிக்கோட கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வந்து ஒரு மாதிரி கிரீடியா, எப்பவுமே வந்து பூரா இருக்கிறதுக்கு ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டு, ஓகே நம்ம ரிச்சாவே பார்க்கணும், ஸோ ரிச்சா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம்னு யோசிச்சு இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அகெயின் அவரோட லைஃப் வந்து அப்படியே அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஹஸ்பண்டோட செட்டில் டவுன் ஆகும்போது அதை வந்து அவ வந்து அசோர்ட் பண்ணிக்கிட்டு, ஓகே நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து அதிகமா செலவு பண்ணிட்டேன், ஐ நோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனோட கேரக்டரைசேஷன் ஆர்க் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் என்னோட கொஸ்டின் நானே ஆன்சர் பண்ணிடுறேன். அதாவது எதுக்கு இந்த படத்தை வந்து ஒரு பெஸ்ட் பிக்சர் நாமினேட் பண்ணியிருப்பாங்கன்னு என்னோட வியூ அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவா வந்து அங்கங்க அப்படி தெளிச்சு போயிருப்பாங்க. ஆல்தோ இட்ஸ் மெலோ டிராமா, இந்த படத்தை பாத்தீங்கன்னா நெகட்டிவிசம் அப்படின்ற வந்து ரொம்ப எவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் மினிமைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் இட்ஸ் ஷேட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு அந்த படத்தை காமிச்சாங்க தவிர அதை வந்து ஒரு மெயின் ஆஸ்பெக்டா அந்த படத்துக்குள்ள கொண்டு வரல எங்குமே. ஈவன் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்ல வந்து அவரோட ஸ்டோரி ரிஜெக்ட் பண்ணும்போது கூட நான் பரவாயில்ல, நான் ஒரு $20 தரேன், எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ணா போதும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர இந்த கதையை நல்லா எடுத்துட்டு போன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த நெகட்டிவா வந்து ஒரு ஷேடோவா மட்டும் பிளே பண்ணிட்டு கம்ப்ளீட் படம் ஃபுல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டை வந்து அப்படியே கிளியர் அவுட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஈவன் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்டாக என் ஸ்டோரியை வந்து என்னோட சிஸ்டர் வந்து எடுத்துட்டான்னு சொல்லும்போது கூட ஃபர்ஸ்ட் கோவப்பட்டு அகைன் சிஸ்டருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது கூடயே நின்று அவ பார்த்துப்பா அந்த விஷயத்த. ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்தை வந்து இன்னொரு பிளேஸ்க்கு எலவேட் பண்ணிட்டு போகுது. ஐ அக்ரி. பட் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தோட பீரியட் வந்து 18 த வார் டைம். ஸோ அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரி ஷார்ட்டா பேசுறது, எல்லாத்தையும் ஷார்ட்டா பேசுறதா இருக்காது, எல்லாமே வந்து ஒரு டீட்டெயில்டு டிஸ்கஷனா இருக்கும். அந்த படத்துக்கு தேவைப்பட்டது ஆல்தோ இட்ஸ் வெரி போர், ஐ மஸ்ட் சே வெரி போர், பட் அந்த படத்தோட ஸ்டோரியை வந்து அந்த ஃப்ளோல கொண்டு போட்டதா இட்ஸ் ரியலி ஜஸ்டிஃபை டு அடாப்ஷன். ஏன்னா அடாப்ஷனா இருக்காது. பட் ஒரே ஒரு மைனஸ் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பர்சனல் ஃபீலிங், அந்த நான் லீனியரா எடுத்துற இல்லாம அதை லீனியரா எடுத்தீங்க அப்படின்னா அந்த படம் இன்னும் கேரக்டரும் இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கனெக்ட் ஆயிருக்கும் ஆடியன்ஸோட. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பேக் அந்த போயிட்டு வரது வந்து ஸ்டில் அந்த இது ரீச்சர் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே இருந்தது. ஸோ திஸ் இஸ் மை சமிஷன் அந்த மூவி. Thank you. அதுக்கு முன்னாடி Shanky, you need a minute. I just wanted to give my views on the movie. Precisely what நம்ம சந்திர சொன்ன மாதிரியே தான் the feel good factors நிறைய இருந்துச்சு, lot of positives. படத்துல எதையுமே நம்ம கிறுக்கன் ரெவியூல சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல நிறைய பேரை வில்லனா மாத்திருக்கலாம், பட் மாத்தல. படத்தை வந்து அப்படியே நல்லா எல்லாத்தையுமே பாசிட்டிவா கொண்டு போய் கடைசி வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. I just wanted to draw two parallels. One வந்து என்னன்னா, நம்ம தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நிறைய பாலச்சந்தர் மூவில இந்த மாதிரி அக்கா வந்து அப்படியே தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுறது இந்த மாதிரி எல்லாம் வரும். 2-3 படம் அவர் எடுத்திருந்தாரு. ஸோ இஃப் யூ டிரா பேரலல் இந்த மாதிரி இருக்கும். பட் என்னன்னா
அது மெலோ டிராமாவா இருந்துச்சு. இங்க தமிழ்ல வந்து அது வெறும் டிராமா தான். பாலச்சந்தர் வந்து ஃபுல்லா டைலாக்ஸ் எல்லாம் வச்சு பல சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அது கம்ப்ளீட் டிராமாவா வச்சிருந்திருப்பாரு. ஸோ அது இந்த படத்துல கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அண்ட் தமிழ் நாவல் ரைட்டர் பை நேம் சூடாமணி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. She used to write lot of novels in Tamil based on this women-centric and her own life-based stories. I felt in many places like this author who had done this story would have done it. அது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸே நிறைய இடத்துல அந்த கதையா வச்சிருக்காங்க. அதையே தான் இவங்க பிலிமாவும் பண்ணியிருக்காங்க. சூடாமணியோட கதைகளும் நிறைய தியேட்டர்ல வந்து பிளேஸாவும் வந்திருக்கு. People have started watching those theater plays as well, and they could easily relate. So that is the main key point which I wanted to emphasize on. And the third key point which I wanted to talk on is costume ku award win பண்ணிருச்சு. Excellent costumes, definitely yes. And the period ke match பண்ணிருக்காங்க. But the other areas of this movie which is the cinematography, அவ்வளவு லாங் ஷாட்ஸ், இடம் வந்து செமையா, லொகேஷன் சூப்பரா இருக்கு. அதை வந்து the colors which they've used, when she imagines that there is something which is happening positive, or அந்த பொண்ணு வந்து நினைச்சிருப்பா எனக்கு வந்து இது ரொம்ப இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அவ தங்கச்சி குணமாகிற மாதிரி எல்லாம் நினைப்பா. அந்த சமயத்துல எல்லாம் அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு கொடுத்து அது வேற மாதிரி இருக்கும். The moment it is reality, it will be a blue and gray tint கொடுத்து the reality is something different அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. Excellent photography and excellent color shades which they have used in the movie. And Chandru சொன்ன மாதிரி location absolutely fabulous work on the art direction. இருக்கிற available space எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணணும்னு பார்த்து அது they brought those days back in our eyes. This is something which I wanted to share. Thank you guys. Yeah, thank you, Shanky. Thank you. With that, we are coming to the end, official closing. Yes, and Yasini, over to you for closing. Thank you all for joining today's call. Especially like all the newcomers joined here. They are not newcomers. They are like very old group members. Which yesterday I was pinching everybody to sending a message to around 200 people. I sent a message. So I see many of them joined today. Thank you so much for joining today's call. So as Ram said, every Friday we watching movie together on 27 Chrome extension. So every week, Friday 7 o'clock or 8 o'clock, we are joining to watch movies there. And similarly, we have Saturday regularly, every week 6 o'clock we are having a movie review. So please do join. And again repeating, in this call, like anybody can speak, anybody can review. It doesn't mean that you need to be a very good speaker, but whatever you felt, just you can speak in the call. That's what we're expecting. Active participation from everybody. That's all. Like, and now we have all this recording on YouTube. So like we have official link we got yesterday. We crossed 105 members. Thank you for all for your support. So we have Movie Buff Meetup on YouTube as a permanent link.